வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, ஜனவரி 15, 2024 மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ அதில் வந்து இன்னும் ரிசல்ட் அப்படின்றது இன்னும் பப்ளிஷ் பண்ணலை. ஸோ ஜாயினிங் அப்படின்றது இன்னும் யாரும் ஆகலை. அதுக்கான அப்டேட் அப்படின்றது சொல்லுங்கன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம நிறைய நண்பர்கள் எதிர்பார்க்குறது, நிறைய பேர் அப்ளை பண்ணினதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு தான். ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேக்கண்ட் அப்படிங்கிறப்போ நிறைய பேர் வந்து அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க. பட் அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட நோட்டிஃபிகேஷனுக்கு கொஞ்சம் கம்மியான எண்ணிக்கையில் தான் வந்து நபர்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க. பட் அதற்கான அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து முழுசாக 1 வருடம் அப்படின்றது ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அதற்கான லிஸ்ட்டு, ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்றது இன்னும் கொடுக்கல அவங்க. ஸோ இதுக்கு வந்து அப்டேட் ஏதாவது என்ன ப்ரொசீஜரில் இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. பட் நம்ம இதுக்கு வந்து சொல்ல போகிறது என்னென்னா, இந்த ஒரு 1 மந்த் வரையும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இந்த மந்தில் எதுவும் அப்டேட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சொல்ல வரல, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த மந்த் வரை வெயிட் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில், இந்த மந்த் எண்டு வரையுமே வரலை அப்படின்ற பட்சத்தில் டிஎன்பிஎஸ்சி சைடில் வந்துட்டு ரிசல்ட்டு கொடுக்கறதுக்கு வந்து டிலே பண்ணாலோ, அல்லது வந்துட்டு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு போகிறது அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து சோசியல் மீடியா தான் வந்து கையில் எடுப்பாங்க. ஸோ சேம் அதே ப்ரொசீஜர் தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்றது. அதுவும் இந்த மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அது ஏதாவது ஒரு சின்ன ஒரு முயற்சி அப்படின்றத பண்ணுவோம். ஏன்னா வந்துட்டு ரிசல்ட் ஒன்றும் பப்ளிஷ் பண்ணணும், இல்லை அதற்கான அப்டேட் ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாக்களில் ட்ரெண்ட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் தான் வந்து நிறைய குரூப் 4ஓட ரிசல்ட்டாக வரதாக இருந்தாலும் சரி, வேக்கன்சி இது பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரிசல்ட்டுக்கு நிறைய வாட்டி வந்து ட்விட்டரில் தான், சோசியல் மீடியாக்கள் மூலியமாக தான் டிஎன்பிஎஸ்சி தரப்புக்கு நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. சேம் அந்த இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய தாட். அது இந்த ஒரு வாரம் இந்த மந்த் ஜனவரி எண்டு வரையும் வெயிட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் என்ன நகர்வு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம பூஸ்ட் பண்ணி அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்மளும் வந்து அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ நீங்களும் அதற்கான ஒத்துழைப்பு அப்படின்றது தரணும். ஏன்னா ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகுமான்றது, ஆகாதுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லோரும் சேர்ந்து பண்ணுறது மூலியமாக தான் அதுக்கான ஒரு விடிவு காலம் அப்படின்றது பிறக்கும். ஸோ மேக்ஸிமம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு இந்த மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு பிப்ரவரி மந்த் எண்டு வரைக்கும், அதாவது அது வரைக்கும் வரலை அப்படின்ற பட்சத்தில் சொல்கிறேன். அப்படி வராமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்போ வந்துட்டு பிப்ரவரி எண்டில் அதற்கான ப்ரொசீஜர் அப்படின்றத ஃபாலோ பண்ணுவோம். இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.